ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் டு அபிஜோன். இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, த பிக் பாஸ் த காமன் மேன். இதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பிரச்சனை போயிட்டு இருக்கு. அது என்ன பிரச்சனை, இது வந்து இந்த பிரச்சனை எப்படி சால்வ் பண்ணலாம், எல்லாத்தையும் வந்து இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம இந்த ஷோ எப்ப ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோல பாத்திரலாம். மறக்காம வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அண்ட் உங்களுக்கு மாதிரி பிக் பாஸ் அப்டேட் அண்ட் பிக் பாஸ் பத்தி ரிலேட்டிவ் என்ன வேணும், அதுக்கப்புறம் ஆடிஷன் எங்க நடக்குது, இதெல்லாம் எல்லா டீடைல்ஸ் நம்ம சேனல்ல ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் லைக் பட்டன் ஹைப் பட்டன் கிளிக் பண்ணிட்டு பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்ப ஸ்டார்டிங்க பாத்தீங்கன்னா இந்த பிக் பாஸ் த காமன் மேன் லாஸ்ட் ஒரு 2 டேஸாவே இதை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. இந்த பிக் பாஸ் கலந்து கொண்டு ஆசைப்படுறவங்களா சரி எல்லாமே இதான் பாத்துட்டு இருக்காங்க. இப்போ வந்து அதுல இருந்து ஒரு ப்ராப்ளம் வந்திருக்கு. இந்த பிக் பாஸ் த காமன் மேன் அந்த வெப்சைட்ல ஒரு ப்ராப்ளம் வந்திருக்கு. அது என்ன ப்ராப்ளம் கேட்டீங்கன்னா, நிறைய பேர் வந்து இன்ஸ்டாகிராம் டிஎம் அண்ட் கமெண்ட் பண்ணீங்க. இதுல பாத்தீங்கன்னா அந்த ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணலாம், எப்படி அந்த எரர் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ எல்லாத்தையும் பார்த்தோம். இப்ப ஸ்டார்டிங் சில பேருக்கு போன் நம்பர் போட முடியாம எரர் காட்டுது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க. அது வந்து ஒரு பிரச்சனையும் இல்ல. நீங்க வந்து பாத்தீங்கன்னா அது வந்து சில பேருக்கு அப்படி இருக்கு. மத்தபடி பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு அது ஒர்க் ஆகுது. நீங்க வந்து உங்க போன் நம்பரை ஒரு 2 or 3 டைம்ஸ் போட்டு இல்லாட்டி பேஜை ரீஃப்ரெஷ் பண்ணி பாருங்க, உங்களுக்கு அது ஒர்க் ஆகும். அண்ட் நெக்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த வீடியோ அப்லோட்ல எரர் வருது அண்ட் வீடியோ அப்லோட் ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. பாத்தீங்கன்னா 100 MB அதுதான் உங்களோட ஹையஸ்ட் எம்பியா இருக்கணும் அப்லோட் பண்றதுல. இதுல பாத்தீங்கன்னா 100 MB கீழே இருக்கலாம், அதெல்லாம் இருக்கலாம். 100 MBக்கு மேல போக கூடாது. மேல போனா எரர் காட்டணும், அப்லோட் ஆகாது அந்த இடத்துல. அது மட்டும் இல்லாம சில பேருக்கு அதெல்லாம் கரெக்டா இருந்தும் நான் என்னால அப்லோட் பண்ண முடியல நீங்க கேட்டீங்கன்னா, அது வந்து நீங்க ரீஃப்ரெஷ் பண்ணி தான் பார்த்தாகணும். ஏன்னா அங்க சர்வர் எரர்ல கொண்டு போயிட்டு வச்சிருக்காங்க. இப்போ அது மட்டும் இல்லாம இப்ப இந்த வீடியோ எரர், போன் நம்பர் எரர், அதோட இப்ப பயங்கரமா சப்மிட் பண்றப்ப எரர் வருது. வெப்சைட் ஓபன் ஆகப்பே எரர் தான் வருது அப்படி சில பேர் சொல்லியிருந்தீங்க. அது ஏன் அப்படி வருதுன்னு பாத்தீங்கன்னா, 10 or 20 மெம்பர்ஸ் மட்டும் இங்க சப்மிட் பண்ணல. இங்க எக்கச்சக்க பேர் இங்க சப்மிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால பாத்தீங்கன்னா சர்வர் எரரா இருக்கலாம், சர்வர் வந்து ரொம்ப டவுனா இருக்கலாம். இந்த வெப்சைட் அனௌன்ஸ்மெண்ட்ல இருந்து இது வரைக்கும் சப்மிட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. எல்லாமே எத்தனை பேர் இங்க முயற்சி பண்றாங்க எல்லாமே சப்மிட் பண்ணிட்டு இருக்காங்க. சோசியல் மீடியால முக்காசி பேர் அங்க சப்மிட் பண்ணிருப்பாங்க போல. அது மட்டும் இல்லாம பிக் பாஸ் பார்த்துட்டு நான் உள்ள போகணும்னு சொல்லி ஆசைப்படுறவங்க அவங்க எல்லாமே சப்மிட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சப்மிட் பண்ணி ரொம்ப பேஜ் எல்லாம் எரரா இருக்கு. நீங்க வந்து பாத்தீங்கன்னா ரீஃப்ரெஷ் பண்ணி பாருங்க. பார்த்துட்டு எப்பயாச்சும் ஒரு டைம் உள்ள போயிடும். உள்ள போனோம் நீங்க சப்மிட் பண்ணுங்க. இல்லாட்டி ஒரு 2 or 3 days. அது மட்டும் இல்லாம இவங்க வந்து இன்னும் எண்ட் டேட் சொல்லல. எண்ட் டேட்னா நீங்க வந்து இதான் லாஸ்ட் டேட், இது வரைக்கும் இதுக்குள்ள சப்மிட் பண்ணுங்க அப்படின்னு ஒன்னும் சொல்லல. இது பாத்தீங்கன்னா நீங்க வந்து எப்போனாலும் பண்ணீங்கன்னா இன்னும் 2 or 3 days ரொம்ப ரஷ்ஷா இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஃப்ரீ ஆக வாய்ப்பு இருக்கு. அப்படி ஃப்ரீ ஆகணும்னா நீங்க வந்து ரீஃப்ரெஷ் பண்ணி நீங்க வந்து சப்மிட் பண்ணி பாருங்க. இது என்னாச்சும் ஒன்னா கிளிக் ஆகும், நீங்களும் சப்மிட் பண்ணுவீங்க. ஏன்னா ஏகப்பட்ட பேர் சப்மிட் பண்ணிருக்காங்க. சப்மிட் பண்ணவங்களுக்கு டிஎம் பண்ணாங்க, கமெண்ட் பண்ணிருக்கீங்க. அவங்க எல்லாத்துக்கும் ஒரு ஆல் த பெஸ்ட். நீங்க எப்படியாச்சும் போய் அவங்க செலக்ட் பண்ணி நீங்க உள்ள போறதுக்கு ஆல் த பெஸ்ட். இப்ப பாத்தீங்கன்னா இதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் இப்ப இந்த ஷோவை பத்தி பார்த்தலாம். இது என்ன ஷோன்னு கேட்டீங்கன்னா, இதே மாதிரி வந்து தெலுங்கு பிக் பாஸ்ல நடந்திருக்கு. இது போன வருஷம் தெலுங்கு பிக் பாஸ்ல நடந்திருக்கு. அது போல அக்னி பரீட்சைன்னு சொல்லிட்டு இது ஒன்று ஷோ. இந்த ஷோல மொத்தமாவே 15 to 20 மெம்பர்ஸ் தான் எடுப்பாங்களாம். நீங்க எவ்வளவு பேர் சப்மிட் பண்ணாலும் 15 to 20 மெம்பர்ஸ் தான் எடுப்பாங்களாம். அது வந்து தெலுங்கு பிக் பாஸ்ல. அப்படி தெலுங்கு பிக் பாஸ்ல நடந்திருக்கு. நம்ம பிக் பாஸ்ல என்னன்னு தெரியல. நம்ம பிக் பாஸ்ல எத்தனை பேர் எடுக்கிறாங்க, எப்படி இந்த ஷோ கொண்டு போறாங்க அப்படின்னு சொல்லி ஒண்ணுமே தெரியல. அந்த அப்டேட் வந்து உங்களுக்கு சொல்றேன். இதுல பாத்தீங்கன்னா அந்த அக்னி பரீட்சை தெலுங்கு பிக் பாஸ்ல அக்னி பரீட்சை எப்படி நடத்திருக்காங்க, 15 பேர்த்த வச்சு பிக் பாஸ்குள்ள வச்ச டாஸ்க் எல்லாம் இங்க பண்ண வச்சு அதெல்லாம் வந்து அப்படியே கடைசியில வின் பண்றவங்கள ஒருத்தரை தான் தூக்கி உள்ள போட்டிருக்காங்களாம். ஒருத்தர் தான் வந்து பிக் பாஸ்குள்ள போயிருக்காங்களா காமன் மேன். ஆனா இங்க அப்படி பண்ண மாட்டாங்க. ஏன்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு புதுசா ட்ரை பண்றதுக்கு காமன் மேன் வர்சஸ் செலிபிரிட்டிஸ், காமன் மேன் வர்சஸ் இன்ஃபுளுசர் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு போறதுக்கு அதிகப்பட்ட வாய்ப்பு இருக்கு. இந்த சீசன் வந்து இப்படி கொண்டு போயிட்டு நல்லா ஹைப் ஏத்தலாம். ஏன்னா பாத்தீங்கன்னா காமன் மேன் ஜெயிப்பாங்களா, செலிபிரிட்டி ஜெயிப்பாங்களா, யாரு கெத்து யாரு மாசு யாரு அப்படின்னு சொல்லி வெளியே அடிச்சுப்பாங்க, உள்ளே அடிச்சுப்பாங்க. இதே மாதிரி வந்து நிறைய நடக்கலாம். சோ அதே மாதிரி கொண்டு போக பிளான் இருக்கு. ஆனால் ஒரு ஆள் எடுக்கிறாங்களே ஏகப்பட்ட பேர் எடுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இந்த போக தான் தெரியும். அது மட்டும் இல்லாம எல்லாமே வந்து எப்ப இந்த ஷோ ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அது எப்ப ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு பாத்தீங்கன்னா, பிக் பாஸ் வந்து அக்டோபர் தான் ஸ்டார்ட் ஆகுது. அக்டோபர் பிக் பாஸ் எப்ப ஸ்டார்ட் ஆகும் அதுக்கு வந்து 2 or 3 வீக்ஸ் முன்னாடி தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்களாம். ஏன்னா அப்பதான் கொஞ்சம் கணக்கு பண்ணி கரெக்டா இந்த ஷோ முடிச்சு அவங்கள தூக்கி உள்ள போற மாதிரி அந்த அளவுக்கு தான் கொண்டு போறாங்க. அதே மாதிரி தான் பண்ண போறாங்களா. ஏன்னா வந்து இப்ப தெலுங்கு பிக் பாஸ் அந்த அக்னி பரீட்சையில வந்து இதான் நடந்துருச்சு. தெலுங்கு பிக் பாஸ்ல போன சீசன் வந்து அப்படிதான் பண்ணிருக்காங்க. இதுல கொண்டு போயிட்டு அந்த 15 பேர்ல இருந்து ஒரு ஆளை செலக்ட் பண்ணி கரெக்டா முடியாது, கரெக்டா உள்ளத்துக்கு போறது அப்படி வச்சிருந்திருக்காங்க. இது பாத்தீங்கன்னா இப்ப இந்த வருஷம் பாத்தீங்கன்னா இது வந்து நம்ம சீசன்ல மட்டும் நடக்குது, மலையாளத்திலும் நடக்குது. மலையாளத்துல வந்து பாத்தீங்கன்னா இது வந்து 1 month முன்னாடியே போட்டாங்க. நம்ம தமிழ்ல மட்டும் பாத்தீங்கன்னா இப்பதான் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா இனிமேல் கலெக்ட் பண்றது, அதுக்கப்புறம் வந்து ஷோ எப்படி கண்டக்ட் பண்ணலாம், அப்படி கொண்டு போறது, என்ன டாஸ்க் வைக்கலாம் எல்லாத்தையும் யோசிச்சு எப்படியுமே லாஸ்ட் செப்டம்பர் 1 அந்த நெஞ்சு கொண்டு போயிருவாங்க. எப்படியும் கொண்டு போயிட்டு அப்படியே முடிஞ்சா ஆகஸ்ட் டேரக்டா வீட்டுக்குள்ள போற மாதிரி அப்படி கூட வச்சிடலாம். எல்லாத்தையும் நம்ம பொறுத்து இருந்து எப்படி கொண்டு போறாங்கன்னு என்னென்ன பண்றாங்கன்னு சொல்லி பார்த்து
பாத்துரலாம். அது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயம் என்ன இதாயிட்டு பாருங்க, மலையாள பிக் பாஸ் வந்து சீக்கிரமே ஸ்டார்ட் பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாம மலையாள பிக் பாஸ் சீக்கிரமா ஸ்டார்ட் பண்ணாங்க, நம்ம பிக் பாஸ் கொஞ்சம் சீக்கிரம் ஸ்டார்ட் ஆக மாதிரி இருக்குமான்னு கேட்டீங்கன்னா அப்படின்னா உங்களுக்கு கிடையாது. நம்ம பிக் பாஸ் எப்பயுமே அக்டோபர் மந்த் தான், அப்பதான் கொஞ்சம் கொஞ்சம் கொண்டு போயிட்டு நியூ இயர் தாண்டி ஜனவரிக்கு கொண்டு வர முடியும். இந்த காமன் மேன் ஷோவை உங்க எல்லாத்துக்குமே கொண்டு போய் சேர்க்கணும் தான் இப்பயே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க. எல்லாம் போய் ரீஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. எரர் வந்தாலும் சரி நீங்க ரீஃப்ரெஷ் பண்ணி எப்படியாச்சும் நீங்க வந்து ஜாயின் பண்ணிருக்கோம். உங்களுக்கு நீங்க மட்டும் அந்த 2 நிமிட்ஸ் வீடியோவில் வந்து நீங்க அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்க இருந்தீங்கன்னா உங்களை செலக்ட் பண்ணிடுவாங்க. மற்றபடி பாத்தீங்கன்னா நீங்க வந்து வேற ஏதாச்சும் வளவளன்னு இழுத்து கொண்டு போனீங்கன்னா அவங்களுக்கே போர் அடிச்சிடும். அப்புறம் அவங்க வந்து ஸ்கிப் பண்ணுவாங்க உங்க வீடியோவை. நீங்க வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா பேசி நீங்க அப்லோட் பண்ணுங்க. நீங்க உங்களை செலக்ட் பண்றது அதிகப்படியான வாய்ப்பு இருக்கு. இந்த பிக் பாஸ் த காமன் மேன் லிங்க் சர்வர் எரர் இது வந்து சில பேருக்கு அப்ளை ஆக மாட்டேங்குது, நம்பர் வர மாட்டேங்குது, வீடியோ அப்லோட் ஆக மாட்டேங்குது. இதெல்லாம் வந்து கொஞ்ச நாள் சரி பண்ணிடுவாங்க. ஏன்னா இப்பதான் இந்த வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகிருக்கு, உள்ள போயிட்டு எல்லாமே வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அனௌன்ஸ் பண்ணி 2 days தான் ஆகுது. அதனால நிறைய பேர் இருக்கிற எல்லாமே நம்ம இது தமிழ்ல மட்டும் கொடுக்க மாட்டாங்க, மலையாளத்துல இருந்து கொடுத்துருப்பாங்க, தெலுங்குல இருந்து கொடுத்துருப்பாங்க, எல்லா இடத்துல இருந்து சுத்தி கொடுத்துட்டு இருப்பாங்க. நிறைய இடத்துல இருந்து வந்துகிட்டே இருக்கும். நிறைய பேர் பிக் பாஸ் குள்ள போகணும்னு ஆசை இருக்கும். அதனால பாத்தீங்கன்னா இது வந்து ரொம்ப சர்வர் எரர் ஆகிட்டே இருக்கும். நீங்க வந்து இன்னும் 2 2 இல்ல 3 நாள் இல்ல அதிகபட்சம் 1 வீக்ல சரி பண்ணிடுவாங்க. சரி பண்ணிட்டு அப்ப நீங்க அப்லோட் பண்ணா கரெக்டா இருக்கும். அது மட்டும் இல்லாம நீங்க வெயிட் பண்றதை விட நீங்க ரீஃப்ரெஷ் பண்ணி அப்பப்போ உள்ள போயிட்டு ரீஃப்ரெஷ் பண்ணி பாருங்க. வந்துச்சுன்னா செலக்ட் பண்ணி டக்குனு சப்மிட் கொடுத்துருங்க. ஏன்னா பாத்தீங்கன்னா அவங்க எல்லா வீடியோவும் பார்த்தாகணும். உங்க வீடியோ வந்து கொஞ்சம் முன்னாடியே போனா உங்களுக்கு இம்ப்ரெஸ் ஆயிட்டு உங்களுக்கு டிக் பண்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. கொஞ்சம் லேட் ஆனா ரொம்ப வீடியோ இருக்கேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஸ்கிப் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே, இன்னும் இந்த ஷோவை பத்தி என்ன அப்டேட், என்ன அதுக்கு பண்ண போறாங்க அண்ட் எப்படி சப்மிட் பண்றாங்களோ என்ன ஆச்சு, இதெல்லாம் வந்து நம்ம வீடியோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். இதோட நம்ம வீடியோ முடியுது. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்க அண்ட் அந்த ஹை பட்டன் கிளிக் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பை.